ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பா முடியல சாமி, பார்க்குற நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த விஜய் பார்வதி கமருதீன் ஜோடி சேர்த்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும் ரெண்டு பேரும். குறிப்பாக விஜய் பார்வதின்றது சத்தியமாக புரியல. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக ஆரம்பிச்சிருந்தது. காலை பொழுது நல்லா சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணாங்க. இவர் தான் ஆரம்பித்தார். எதுக்கு 24 மணி நேரத்தில் உங்கள் அம்மா உட்கார வைக்கணும்னு நீ எதிர்பார்க்குற? நான் வந்து எங்கள் அக்காவை உட்கார வைக்கிறேன்னா அதே மாதிரி எதெல்லாம் வந்து வெளியே பேசிக்கலாம்ல. ஏன் இதை இது பண்ணுறேன்? நான் வந்து உன் ஏஜை விட ரொம்ப அதிகமான ஒரு ஆள், எக்ஸ்பீரியன்ஸான ஆள், நான் சொல்கிறத கேளு அப்படின்போது, இல்லைடா இங்கே தானே ஆரம்பிச்சது, அதை இங்கே தானே முடிக்கணும் அப்படின்போது இன்னத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ இங்கே வந்து நைட்டு வந்து சொல்கிறேன் ரெக்கார்ட் பண்ணோன்னா இது வந்து ஒரு ரெக்கார்டான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி அப்படின்றேன். அப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்றாரு. அவருக்கு உள்ளுக்குள்ளே பயம் வந்துடுச்சு. இது அப்படியே போயிட்டே இருக்குது. இல்லை இதை பற்றி நான் பேச விரும்பலைன்றாரு. அதுக்கப்புறம் அமித் வினோத்லாம் வந்து பேசுகிறாங்க. கடைசியில் வந்து அவங்களே சொல்லிடுறாங்க, டேய் என்னடா அந்த ப்ரொமோவில் வந்ததை சொல்கிறாரு, இவன் எனக்கு மறுபடியும் குல்லா குத்துருவான்னு நினைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களே சொல்கிறேன், டேய் பார்வதி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பேட் டச்சுன்றதை விட்டுரு, அதை நீங்கள் 2 பேரும் பேசி முடிச்சிட்டிங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு ஜாலியாக பேசுகிற பொண்ணு, ஊமோ குசுமியை கூட நீ வந்துட்டு நம்ப முடியாது மச்சி, இந்த மாதிரி ஓப்பனாக பேசுகிற பொண்ணை நீ நம்பலாம் அப்படி இப்படின்னு சொன்னவொடனே இவர் யோசிக்கிறாரு, என்னடா அது இங்கேயே வந்து நம்மளுக்கு எதிராகவே முடியுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. உள்ளே போனாங்க, சாப்பிட ஆரம்பித்தாங்க. அங்கேயும் சொல்கிறாரு, நான் வந்து என் மைண்டில் இருக்கிறதால தான் உங்கள்கிட்ட நான் கொட்டிட்டேன். நான் என்ன இதுக்கு மேலே நான் என்ன சொல்லுன்னு தெரியல அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா நான் அந்த மாதிரி நான் பேசுகிறது உனக்கு ஹர்ட் ஆகிருந்ததுன்னா ஐ எம் சாரி. இதே சப்போஸ் நான் வெளியே இருந்தேன்னா இன்னும் நான் டீப்பாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீ நினைக்கிறல அந்த பேட் டச்ன்ற விஷயம் வந்து வெளியே வந்து தப்பாக போயிருக்கு, என் வாழ்க்கையை போயிருக்குன்னு நினைக்கிறல, அந்த மாதிரி போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ என்கிட்ட பேசிட்டு தானே இருக்க. நீ என்கிட்ட பேசாமல் இருந்தேன்னா நீ நினைக்கலாம், நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இது ரெண்டுமே வந்து எப்படி பேட் டச்சில் போகும். நான் பேசாமல் இருந்தேன்னா அதை அவர் சொல்லுவார், இது வந்து அரோரா சொல்கிறா, இது ஒரு கேஸ் கொடுத்ததுக்கு சமம், எப்படி நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறேன்னு கேட்குறா. இப்போ எதுக்கு அரோரா அங்கே இழுத்துட்டு வரேன்னு தெரில. நீங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்கன்னா எதுக்கு இன்னொரு பொண்ணை பற்றி இங்கே பேசணும்? அது உங்களை மதிக்காத பொண்ணு, உங்களை கேவலப்படுத்துகிற பொண்ணு, இந்த லவ்வுக்கு செட் ஆகாத பொண்ணு. அவருக்கு என்ன மைண்டுக்குள்ளே ஒரு வேளை அரோரா வச்சு பேசுகிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்து சைலண்ட்டாக அவங்க பேச்சை மாற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க. விஜய் பார்வதி கீழே உட்காந்து அப்புறமா திரும்ப சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வேணுட்டுமே வெறுப்பேற்றது பண்ணுறாருன்னு தெரியல. திரும்ப இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கேங்கெல்லாம் பேசக்கூடாது, சரியா நான் விட்டுட்டேன், இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னாங்க. அவங்க ஏன்டா இப்போ அதை பற்றி பேசுகிற அப்படின்றாங்க. நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ணுறாங்க, டேய் இல்லைடா அந்த பேட் டச்சுன்னு நீ சொன்னல, அது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்றதாண்டா சொன்னேன், நான் வேறு எதுவுமே சொல்லலை, அவளை தான் சொன்னாங்க. அதுதானே சொல்ல முடியும். பேட் டச்சுன்னு எப்படி சொல்லலாம், எனக்கு என்ன தோணுச்சு அதை தான்டா சொன்னேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உடனே போனார் அங்கே இருக்கிற அமித், மச்சான் அவன் மறுபடியும் அதை பற்றி பேசுகிறாடா அப்படின்னாரு. திரும்ப வந்தார். அங்கே ஒரு டேபிள் இருந்துச்சு, எட்டியும் விட்டார். விட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. எப்பா பார்வதி உங்கள் கேம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எனக்கு என்னமோ பிரவீன்ராஜ் வெளியிலேருந்து சொன்னார் பாருங்க, அழகாக பார்வதி கேமை இவன் வந்துட்டு நல்லா வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அமைக்க வச்சிட்டான், கமருதீன் தான் இப்போ வெளியே தெரியிறான்னு அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.